வணக்கங்க. அங்காளபுரம் மிஸ்ர ஆலயத்துலேருந்து வீரசுந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி 15/7/2024 செடி வைக்கிறதுக்குள்ள ஃபென்சிங்கெல்லாம் போட்டு இது செம்மண்ணும் கொண்டாந்து வச்சிட்டோம். இப்போ எரு வாங்கணும். இந்த குழியெல்லாம் 27 குழியுமே எடுக்கிறதுக்கு எல்லாமே உள்ளார நம்ம காங்கிரீட்லாம் போட்டுருந்ததுனால வெட்டி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 27 குழிக்கும் ஒரு 22,000 ரூபா வரைக்கும் ஆயிடுச்சு. அதில் உள்ள மண்ணெல்லாம் அப்புறப்படுத்தியிருக்கோம். ரெண்டாவது இப்போ இதில் மாட்டு சாணம் இதை மக்கி போனதாக வாங்கி சேர்க்கணும். அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. இன்னும் செடி நம்ம வச்சு முடியறதுக்கு இன்னும் ஒரு 20,000 ரூபா வரைக்கும் ஆகும். அதாவது மொத்தமாக இந்த 27 மரங்கள் ப்ளஸ் இந்த நந்தவனம் குளத்துக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு எல்லாமே வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஃபென்சிங் போட்டது, கேட்டு போட்டது, குழி எடுத்தது, அடுத்தது செம்மண் வாங்கினது, எரு வாங்க வேண்டியது, அடுத்தது செடி வைக்கிறதுக்கான லேபர் செலவு, செடி கொண்டு வந்து கொடுக்குறவங்களுடைய செலவுகள் அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. குறைஞ்சது எல்லாம் சேர்த்து ஒரு 1,50,000 மற்றதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் நந்தவனத்துக்கும் நட்சத்திர மரங்கள் வைக்கிறதுக்கும் ஆகும். அதனால் குலதெய்வ பக்தர்கள் அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த பங்களிப்பு வேணும். ஏன்னா தெய்வீக மரங்கள் வைக்கிறது நிறையா இடத்துல இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம கோயிலில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்லேயே கொடுத்துருந்தோம். அது இப்போ தான் சாத்தியப்படுது. அதில் உங்களோட நீங்கள் வரும்போது அதை வணங்கிறதுக்காகவும் அது தெய்வ சக்தியை அதிகப்படுத்துறதுக்காகவும் பக்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் தெய்வீக மரங்கள் தொட்டு வழிபடக்குள்ள அதுக்கு அதிக அனுகூலம் இருக்கும். அதனால தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்கும் அங்காள பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண அருளும் ஆரோக்கியமும் நிம்மதியும் நமக்கு தேவையான நல்லதெல்லாம் கொடுத்து அருளக்கூடிய அந்த தேவிக்கு தெய்வீக மரங்கள் உறுதுணையாக இருக்கும். அதனால் அவங்கவுங்களும் என்ன மினிமம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு சிறிய பங்களிப்பு நம்ம கோயிலோட அங்காள பரமேஸ்வரி ஆலயம் ட்ரஸ்ட்டுன்னு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுதான் இப்போ. அதுக்கு முன்னாடி திருப்பணி ட்ரஸ்ட்டுன்னு இருந்தது. திருப்பணி முடிஞ்சதுனால அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதனால் இப்போதைக்கு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் ட்ரஸ்ட்டில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எல்லோரும் அந்த அக்கௌண்ட்லேயோ இல்லை நேரடியாகவோ பங்களிப்பு கொடுத்து அம்மனுடைய அருளை பெறுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.